வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்கள் எல்லாரையும் மீண்டும் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. 3-4 மாதமாக வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணாமல் நான் எங்கே போயிட்டேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனுடைய அப்டேட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இங்கே நெதர்லாண்ட்ஸில் வின்டர் எல்லாம் முடிஞ்சு சூப்பராக ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் சம்மரில் சூப்பர் விலாக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நெய் தீந்துடுச்சு. இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோரில் போய் நெய் வாங்குறதுக்கு பதுவாக நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற பட்டரை வச்சு வீட்டிலையே எப்படி ஹோம்மேட் சூப்பரான ஒரு நெய் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். யூடியூப் அப்படிங்கிறது ஒரு முழு நேர வேலையாக எடுத்து செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம். ஆனால் யூடியூப் தொடங்கின காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது என்னுடைய தொடக்க காலம் அப்படிங்கிறனால இதை என்னுடைய லைஃப் லாங் நான் கரியராக இதை எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான் முன்னாடி நிற்கிது. லைஃப் லாங் அப்படின்னா என்ன? இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணனா இந்த யூடியூப் சேனல் ஒரு 10-15 இயர்ஸ் 20 இயர்ஸை தாண்டியும் என்னோடய சேனல் சூப்பராக போகும், சூப்பராக வியூஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அது கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய அல்காரிதம் யூடியூப் அல்காரிதம் எப்படி வேலை செய்யும், யாரை தூக்கி விடும், யாரை கீழே போட்டுரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் யூடியூப் அப்படிங்கிறத என்னால் ஒரு கெரியராக பார்க்க முடியல. இது ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே, எனக்கு இதில் வீடியோஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, எடிட் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்குது. ஏதாவது நான் யார்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட ரொம்ப மனசு விட்டு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, தம்ப்நெயில் செட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான பிடிச்ச விஷயத்தை நான் செஞ்சிட்ருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நான் கரியர், என்னுடைய லாங் டேர்ம் லைஃபுக்கான கரியரை நான் செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கான பிரேக் தான் கொஞ்ச நாள் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ யூடியூப்பில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் போயிட்டுருந்தேன். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, இவங்கள பார்த்துட்ருக்குறேன். அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தெரியும். அதையும் தாண்டி இங்கே நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம கொஞ்சம் இன்னியும் நம்ம கரியரை செட் பண்ணிக்கணும், இன்னியும் ஒரு கரியரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மொழியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த ஊரினுடைய மொழியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மக்கள் கூட நம்மளால் சகஜமாக ஒன்றி போயிட முடியும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி கெரியர் செட் பண்ணிக்கிறதுக்கு, குழந்தைகளுக்கான இதை உருவாக்கி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அதை யோசிச்சுட்ருக்கிறப்ப சரி ஓகே, நம்மளும் ஏன் நம்ம இந்த மொழியை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஓகே, நான் இங்கே டச் டிப்ளமோ கோர்ஸ் A1 எடுத்து ஒரு 3 months அது படிச்சுக்கிட்டு ஸோ அதுக்கான வேலைகளுக்கு போயிட்டு அந்த வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே இதில் ஒரு பிரேக் விட வேண்டியதாக போயிடுச்சு. இதுக்கு நான் இங்கே லோக்கல் சூப்பர் மார்க்கெட் ஃபோமார்னு சொல்லி ஒரு கடை இருக்குது, அங்கேருந்து அன்சால்டட் பட்டர் 200 கிராம் பட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் நம்ம லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போது கடாயில் போட்டு நெய்யாக காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு அடி கனமான ஒரு கடாயில் இந்த 3 பட்டரையும் போட்டாச்சு. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப தக்க நிறைய விட்டால் கருகி போயிடும் சீக்கிரமாக. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். இது வந்து நுரைச்சி வரும். இந்த பட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நுரைச்சி வரும். நுரைச்சி கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து அதில் ஒரு கரண்டி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதை நுரைக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த நுரையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பாயில் ஆகி உடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கரெக்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடாய் முழுக்க நுரையாக இருந்துச்சு. இப்போ அது அப்படியே கொஞ்சம் விலகி ரவுண்டு கட்டி நிற்கிது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடஞ்சி போயிடணும். உடஞ்சி ஒரு தெளிவான கலர் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஒரு மாதிரி இந்த எல்லோயிஷ் போய் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து மாறும். அது வந்து கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து நம்ம நிறுத்திடணும். ஸ்டவ்வை நிறுத்துறதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை கறி லீவ்ஸ் வந்து நான் போடுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் இருந்தது அப்படின்னா கறி லீவ்ஸ் போடலாம். சில பேர் முருங்கை இலை போட்டால் சூப்பராக ஸ்மெல் வரும், சூப்பராக மணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை இலை தான் நிறைய பேர் போடுவாங்க, அது உண்மை தான். ஆனால் அந்த முருங்கை இலையோடு சேர்த்து நீங்கள் அந்த கருவேப்பிலையிலையும் சேர்த்து போட்டு பாருங்கள். நெய்யோடைய மனம் வந்து இன்னுமே ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ என்கிட்ட இப்போ முருங்கை இலை இல்லாதனால வெறும் கருவேப்பிலை மட்டும் நான் போட்டிருக்கிறேன். நெய்யினுடைய மனம் வந்து கண்டிப்பாக ஊர்லலாம் ஸ்ரீகிருஷ்ணா நெய் கிடைக்கும்ல, அந்த நெய்யினுடைய மனமே வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். அந்த மாதிரி கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா சூப்பராக நெய் கிடைக்கும். நான் இப்போ நிறுத்தி எடுத்து வச்சோன்னா பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் வந்து நம்மளுக்கு நெய் வந்து கிடச்சிருச்சு. நம்ம பாதியிலேயே நம்ம நிறுத்திடணும். இல்லை அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்சு இதெல்லாம் கருகி போயிடும். ஸோ அதனால் நிறுத்தி நம்ம இந்த போட்டு வச்சுருக்கிற கடாயிலையே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் பாயில் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் தாங்க சூப்பரான ஒரு நெய் காய்ச்சியாச்சு. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆன இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செரி பிளாசம் ட்ரீஸ் எல்லாம் சூப்பராக வந்து பூத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் இங்கே இருக்கிற ஒரு செரி பிளாசம் பிளேஸ்க்கு போய் எடுத்த வீடியோ தான் இது. ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி. டாடா.